ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு என்ன சொல்லித் தர போறேன்னா, எஸ்கியூஎல்ல பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரை இருக்கிற கான்செப்ட் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லித் தர போறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் கவர் பண்ண போறேன்றது ஒரு ஓவர்ஃப்ளோவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல்ல பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுக்க போறேன். அதுக்கப்புறமா எஸ்கியூஎல் எப்படி உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை எப்படி குரீஸ் ரைட் பண்ணி டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்றதுன்னு சொல்லி தருவேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு வீடியோ எண்டுக்கு முன்னாடி உங்களால ஒரு டேட்டாபேஸ்னு ஒரு டேட்டாவை எடுத்து இன்சர்ட், அப்டேட், ரிட்ரைவ், டெலீட் இதெல்லாம் கான்செப்ட்டும் ஈஸியா நீங்களே பண்ற மாதிரி சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்ல கவர் பண்றதுன்றத ஒரு ஓவர்ஃப்ளோ சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கான்செப்ட்னா டேபிள்னா என்ன, வேர்னா என்ன, செலெக்ஷன்னா என்ன, சப்கொரிஸ்னா என்ன, ஜாயின் என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன, வேல்யூஸ்னா என்ன, இந்த மாதிரி பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்ட் கான்செப்ட் வரையும் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணுவேன். உங்களுக்கு சொல்லித் தரது மட்டும் இல்லாம இந்த ஒரு எஸ்கியூல நீங்க எஃபெக்டிவா லேர்ன் பண்றதுக்கு எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லீட் கோட், அப்புறம் ஹேக்கர் ரேங்க், இது மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஈஸியா எஃபெக்டிவா லேர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றதும் கடைசியா வீடியோட எண்ட்ல சொல்லி தர போறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் போறதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. டேட்டா பேஸ்னா எதுவும் இல்லை, நம்மளோட டேட்டாவோட ஒரு இடத்துல ஸ்டோர் இருக்கும். அதுதான் நம்ம டேட்டா பேஸ்னு சொல்லுவோம். A database is a collection of data stored in a format that can easily be accessed. இப்போ collection of data தான் நம்ம டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் எடுத்துனீங்கன்னா அதில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க, நிறைய யூசர்ஸோட டேட்டா, கஸ்டமரோட டேட்டா, அதுக்கப்புறமா அதில் ப்ராடக்ட் செல் பண்ணுறவங்களோட டேட்டா, அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் டேட்டா. இப்போ அதில் வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வரும். இப்போ டேட்டாபேஸ்குள்ள இருக்கிறது டேட்டா, அந்த டேட்டாக்குள்ள இருக்கிறது இன்ஃபர்மேஷன். இப்போ டேட்டானா என்னன்னு கேட்டிங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இப்போ இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ யாருன்னா என் பேர் என்னன்னு கேட்டால் நான் பாலாஜின்னு சொல்லுவேன். இதே மற்ற டீட்டெயில்ஸ், உங்களோட ஏஜ் என்ன, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நேம்ன்றது ஒரு இன்ஃபர்மேஷன், ஏஜ்ன்றது ஒரு இன்ஃபர்மேஷன், இது மாதிரி நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சேர்ந்தது தான் ஒரு டேட்டான்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் டேட்டா சேர்ந்தது தான் ஒரு டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு டேட்டா பேஸ்ன்றது புரிஞ்சிருக்கும். இந்த டேட்டா பேஸ்லேயே 4 டைப்பான டேட்டா பேஸ் இருக்கு. அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ டேட்டா பேஸ்ல உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிருக்கும். இப்போ யூசர் வந்து நேரடியாக டேட்டா பேஸ்ல கனெக்ட் பண்ண முடியாது. இதுக்கு நடுவில் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் டிபிஎம்எஸ் சொல்லுவாங்க, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூசர்கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வாங்கி அந்த ரெக்வஸ்ட் வந்து டேட்டா பேஸ்ல கொடுப்பாரு. டேட்டா பேஸ் கிட்ட இருந்து கொடுத்து அவர்கிட்ட இருந்து டேட்டா பேஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குவாங்க. இன்ஃபர்மேஷன் வாங்கி மறுபடியும் அந்த டேட்டாவை யூசர்கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் டிபிஎம்எஸோட வேலை. நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டா இருப்பாங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசருக்கும் டேட்டாபேஸ்க்கும் நடுவில் இன்டர்மீடியேட்டாக இருப்பாங்க. இந்த டிபிஎம்எஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ டிபிஎம்எஸ்னா என்னன்றது. இப்போ டேட்டாபேஸ்லேயே 4 டைப்பான டேட்டாபேஸ் இருக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். அது என்னன்றதை சொல்கிறேன். இப்போ டைப் ஆஃப் டேட்டாபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ், ஆர்டிபிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ரிலேஷனல் டேட்டாபேஸ், ரிலேஷனல் டிபிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் NoSQL டேட்டாபேஸ், இது வந்து நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் இல்லைன்னா NoSQLன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன் மெமரி டேட்டாபேஸ் சொல்லுவாங்க. அப்புறம் கிராஃபிக் டேட்டாபேஸ், இது மாதிரி 4 டைப்பான டேட்டாபேஸ் இருக்கு. இப்போ ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு எதுவும் இல்லை. இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டோர் இருக்கும். இப்போ டேட்டாவெல்லாம் ஒரே ஸ்ட்ரக்சரா இருக்கும். இதுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரான டேபிள்ல ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கும், இது ரிலேஷனல் டேட்டாபேஸ் சொல்லுவாங்க. இதுக்கு தான் நம்ம எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுவோம். ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல், அப்புறம் போஸ்ட் எஸ்கியூஎல், அதுக்கப்புறமா எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கல், இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் சாஃப்ட்வேர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு. இதே NoSQL ஆர் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு எதெல்லாம் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா MongoDB யூஸ் பண்ணுவோம், ஃபயர் பேஸ், இது மாதிரி அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து அன்ஸ்ட்ரக்சர் இல்லை செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க. இன்மெமரி அப்புறம் கிராஃபிக் டேட்டாபேஸ். இன்மெமரி டேட்டாபேஸ், கிராஃபிக் டேட்டாபேஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கேட்சிங்க்கும், அதுக்கப்புறம் டிசைனர்ஸ் வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம படிக்க போதில்ல, அதனால் நமக்கு தேவையில்லாது. இப்போ நான் பிகினிங்ல சொன்னேன், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆர்டிபிஎம்எஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல நான் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு சொன்னேன். MySQL இருக்கு, PostgreSQL இருக்கு, அதுக்கப்புறமா SQL சர்வர் இருக்கு, Oracle இருக்கு. நம்ம இந்த வீடியோல எதை சூஸ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா MySQL தான் எடுக்க போறோம். MySQL ஏன் MySQLன்னு பார்த்தீங்கன்னா MySQL வந்து ஒரு பிக் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு பாப்புலரான டேட்டாபேஸ் வேற.
அதுக்கோசரம் MySQL பார்க்குறோம். MySQL படிச்சுட்டு PostgreSQL அதுக்கப்புறம் SQL சர்வர்லாம் யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா, இம்ப்ளிமென்டேஷன்றது சிமிலரா தான் இருக்கும். நீங்க MySQL படிச்சுட்டு PostgreSQLலாம் நீங்க அழகா கொரி எழுதலாம். எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். இப்போ MySQL சூஸ் பண்ணிட்டோம். SQLனா என்னன்றத பார்க்கலாம் இப்போ. SQLன்றது எதுவும் இல்ல. SQL ஸ்டாண்ட் ஃபார் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இப்போ கொஞ்சம் பேர் இத SQLன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் SQLன்னு சொல்லுவாங்க. இப்போ SQLன்னா என்ன? SQLன்னா என்னன்றத பார்க்கலாம். அது நேம் மட்டும் தான் டிஃபர். எல்லாம் ஒண்ணுதான். இப்போ SQLன்றது ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இதே SQLன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ட் இங்கிலீஷ் கொரி லாங்குவேஜ். இது ஃபர்ஸ்ட்டு SQL தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அது SQLன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க நேம. இத வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, SQL இஸ் a ஸ்டாண்டர்ட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேட் வித் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த SQL குள்ள ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அதான் CRUD ஆப்பரேஷன் சொல்லுவாங்க. CRUD ஆப்பரேஷன் எதுவும் இல்ல. CRUDனா கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். இந்த மாதிரி ஆப்பரேஷன்லாம் நம்ம டேட்டாபேஸ்க்குள்ள பண்ணுவோம். அதான் CRUD ஆப்பரேஷன் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு SQL என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் MySQL இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா SQL கொரி எழுதலாம் நம்ம உள்ள. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ப்ரௌசர். இதில் MySQLன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. mysqlofficial.comல. இதில் வந்து டவுன்லோட்ஸ் போங்க. டவுன்லோட்ஸில் MySQL கம்யூனிட்டி டவுன்லோட்ஸ் இது கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ் இது கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 352 MB இருக்குல்ல, இது டவுன்லோட் கொடுங்க. இதில் வந்து நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபைலை. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. கஸ்டமைசேஷன் யூஸ் பண்ணுங்கள். கஸ்டம்ன்றது இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் டு பி இன்ஸ்டாலில் MySQL சர்வர் நம்ம கொடுக்கணும். இது கொடுத்து ரைட் ஆட் கொடுங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனில் ஒர்க் பெஞ்ச் இது கொடுத்து ரைட் ஆட் கொடுங்க. அதே மாதிரி MySQL ஷெல்லையும் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ இந்த மூணுமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இருங்க. பாத் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இருக்குது எனக்கு. நான் புது ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்து ஃபெசிலிட்டிஸ் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுங்க. இது வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து MySQL ரூட் அக்கௌண்ட்னா இதுக்கு அட்மின் தான் ரூட் அக்கௌண்ட் தான். பாஸ்வேர்ட் கொடுக்கணும் நீங்கள் இதுக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் மறக்காத மாதிரி ஞாபகம் வச்சு ஒரு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்
ஃபினிஷ் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இது ஃபினிஷ்ட். அவ்வளோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைசூர் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் போங்க. ஃபைல்ஸில் சி ட்ரைவ், இதில் ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸாக MySQL, இதில் சர்வரில் பின்னுக்கு போங்க. பின்னுக்கு போயிட்டு இந்த பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை பார்த்து காப்பி பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட் சிஸ்டம் என்விரான்மெண்ட் ஆன் பண்ணுங்க. இது வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து பாத்து இருக்கும். இதில் சிஸ்டம் வேரியபிளில் பாத் கொடுத்து நியூ கொடுங்க. ஃபஸ்ட்டு எடிட் கொடுத்துருவோம். போவோம். எடிட் கொடுத்து இந்த இடத்துல நியூ கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்து வரும். அதில் வந்து நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஓகே கொடுங்க. இதுலையும் ஓகே கொடுங்க. இதுலையும் ஓகே. நான் MySQL இன்ஸ்டாலேஷன் செக் பண்ணலாம். சிஎம்டி ஓப்பன் பண்ணுங்க. MySQL வெர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வெர்ஷன் தெரியும், 8.0.41. அதுக்கப்புறமா இப்போ MySQL ரன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு MySQL டைப் பண்ணுங்க. SQL யூக்கு MySQL /u கொடுத்தீங்கன்னா யூசர் ரூட்டோட பாஸ்வேர்ட் /p கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட். இதெல்லாம் நம்மளோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணோம். நம்ம அட்மினுக்கு ஒரு பாஸ்வேர்டு பண்ணலாம். இருக்குது கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. MySQL ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து ஷோ டேட்டாபேஸ் காமிக்கலாம். ஷோ டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீபில்ட்டாக கொஞ்சம் டேட்டாபேஸ் இருக்குது. இப்போ இந்த வந்து புது டேட்டாபேஸ் நம்ம எடுத்துக்கலாம். கிரியேட் டேட்டாபேஸ், என் பேர் கொடுத்துறேன், பாலாஜி டிபி கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஓகே 1 ரூபா அஃபெக்ட் இருந்தால் ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் ஷோ டேட்டாபேஸ் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டாபேஸ் இருக்குது, பாலாஜி டிபின்னு இருக்கேன். இந்த வருஷத்தில் நீங்கள் போய் உங்களோட MySQL ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கு போய்ட்டு பாஸ்வேர்ட் இருக்கும், அவங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா உள்ள போயிடும். MySQL எடுத்தனாலே நம்மளோட டேட்டாவில் எப்பவுமே ஸ்ட்ரக்சர்டு டேபிள் ஃபார்மேட்டாக ஸ்டோர் ஆகும். ரோஸ் அண்ட் காலம்ஸ், ஹரிசாண்டலாக இருக்கிறது ரோஸ் அண்ட் வெர்டிக்கலாக இருக்கிறது காலம்ஸ். இப்போ இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் நம்ம டேட்டாவில் எப்படி இன்செர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா டைப் அசைன் பண்ணி தான் நம்ம இன்செர்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம் இருக்குன்னா இது கூட ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்பில் தான் இதெல்லாம் அசைன் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஏர்னு வந்தோம்னா நம்பர்ஸ் டேட்டா டைப்பில் தான் இதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டா பேஸ்க்குள்ள இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன டேட்டா டைப்ன்றதை நம்ம அசைன் பண்ணணும். என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கேயே கொரி 1ன்னு இருக்கும். இதுக்குள்ள தான் நம்மளோட கொரிஸ் எல்லாம் நம்ம எழுத போகிறோம். எழுதி இங்கே ரன் பண்ண போகிறோம். இதில் இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கும், அதில் ஸ்கீமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ்க்கு போயிடும். நம்ம ஃபார் மல்டிலைன் கமெண்ட்ஸ் /**/ இதுக்குள்ளே வந்து நீங்கள் மல்டிலைன் கமெண்ட் கொடுக்கலாம். இது வந்து மல்டிலைன் கமெண்ட். இது வந்து கமெண்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசரோட ரெஃபரன்ஸ்க்கும் அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்கும் மட்டும் தான் நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ரன் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரன் ஆகாது. அதுக்கப்புறம் சிங்கிள் லைன் கமெண்ட்க்கு ஸ்பேஸ் விட்டு லைன் கமெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர்ன்ற டேட்டா டைப்பை பார்க்கலாம். நம்ம கேப்சூலையும் எழுதலாம், ஸ்மால்லையும் எழுதலாம். நம்ம இது வந்து எஸ்கியூஎல்ன்றது கேஸ் சென்சிட்டிவ் இல்லை, நீங்கள் கலந்து எழுதினா கூட அது ரன் ஆகும் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு கேரக்டர்னு டேட்டா டைப்பை பார்க்கலாம். கேரக்டர்
இந்த கேரக்டர் டேட்டா டைப்ல 2 இருக்கு. நம்ம எப்படி எழுதும் இந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணோம்னா, கேர்ன்னு டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வேர் கேர்ன்னு டிஃபைன் பண்ணுவோம். வேர் கேர். இப்படிதான் நம்மளோட கேரக்டர் டிஃபைன் பண்ணுவோம். ஒண்ணு கேர்ன்னு டிஃபைன் பண்ணுவோம். இன்னொன்னு வேர் கேர்ன்னு டிஃபைன் பண்ணுவோம். கேர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு சைஸ். இதே வேர் கேர்ன்றது நம்ம டிஃபைன் பண்ற சைஸ்ல வந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேர்ன்னு கொடுத்தோம்னா, இங்க 5ன்னு கொடுக்குறேன். 5 கேரக்டர்ஸ் தான் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேரக்டர் கொடுக்குறேன். இதே வேர் கேர் 5 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேரக்டர்ல 5 எலமெண்ட்ஸ் 5 கேரக்டர் மட்டும் ஸ்டோர் ஆகுற மாதிரி சேவ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ நான் வந்து 3 கேரக்டர் தான் கொடுக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி இங்க 3 கேரக்டர் தான் இருக்கு. ஆனா இங்க வந்து 5 கேரக்டர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 3 கேரக்டர் தான் இருக்கு. இன்னும் 2 கேரக்டர் இல்லைன்னு சொல்லி அதே 2 எம்டி ஸ்பேஸை ஆட் பண்ணி 5 கேரக்டரா ஆட் பண்ணிக்கும். இதே இதை வேர் கேர் யூஸ் பண்ணோம்னா நம்ம 5 கேரக்டர் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம 3 கேரக்டர் தான் அசைன் பண்ணியிருக்கோம்னா அந்த 3 கேரக்டருக்கான ஸ்பேஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். கேரக்டர்ல நிறைய ஸ்பேஸ் கன்சியூம் ஆகும். வேர் கேர்ல கம்மியான ஸ்பேஸ் தான் கன்சியூம் ஆகும். நம்ம எவ்வளோ அசைன் பண்றோமோ அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் தான் அசைன் ஆகும். அதுக்கோசரம் நம்ம மோஸ்டா வேர் கேர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ இப்போ கேரக்டர்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்பேஸ் நம்ம எவ்வளவு டிஃபைன் பண்றோமோ அவ்வளவு ஸ்பேஸும் கன்சியூம் பண்ணிக்கும். கேர் எதுக்கு யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா அப்ரிவேஷன்ஸும் என்ன யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்ரிவேஷன்ல எப்படி 3 லெட்டர்ஸ் 4 லெட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வேணா கேர் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே வேற கேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான ஃபுல் இப்போ இந்த எஸ்கியூஎல் நான் என்னென்ன சொல்லி தர போறேனோ அதுக்கான ஃபுல் நோட்ஸை நான் கிரியேட் பண்ணி என்னோட கிட்டப் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது செக் பண்ணி பாருங்க ரெஃபரன்ஸ்க்கு. பார்த்தீங்கன்னா இது இருக்கு. இதில் நான் என்னென்ன சொல்லித் தர போறேனோ அதுக்கான ஃபுல் நோட்ஸும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கவர் பண்ண போகிற எல்லா டாப்பிக்கும் நான் இந்த கான்செப்ட்ல தான் எடுத்து எடுத்து சொல்லித் தர போகிறேன். நான் சொல்லித் தரதெல்லாம் ஒரு நோட்ஸாக அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிற டைம் மிச்சமாகும். படிக்கிறதும் கொஞ்சம் அப்பப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ரஃபாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காமல் ஃபஸ்ட்டு கேரக்டர் சொல்லிட்டேன். கேரக்டர் பார்த்தீங்கன்னா லென்த் 5லேருந்து மேக்ஸிமம் வந்து லென்த் 5லேருந்து மினிமம் 5லேருந்து மேக்ஸிமம் 225 பிட்ஸ் வரை ஸ்டோர் ஆகும். அதோட ஸ்பேஸ் வந்து. இதே வேர்க்கர் பார்த்தீங்கன்னா மினிமம் 5லேருந்து மேக்ஸிமம் 65,000 வரையும் ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து கேரக்டர் செட்னு எதுவும் இல்லை. இப்போ நம்ம என்னென்ன கேரக்டர்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது ரன் பண்ணுறதுக்கு ஷோ செட் ஒரு கொரி ரைட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு செமிகோலன் கொடுக்கணும். இது கொடுத்தா தான் கரெக்டாக ரன் ஆகும். அது ரன் பண்ணுறதுக்கு இங்கே சிம்பிள் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும் கொரி. பார்த்தீங்கன்னா என்னென்ன கேரக்டர் செட் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகும் இந்த இடத்துல. எப்பயுமே டிஃபால்ட்டாக இந்த லாத்தின் இருக்கு பாருங்க. லாட்டின்றது எப்பயுமே இதான் டிஃபால்ட்டாக இருக்கும். சரி வாங்க அடுத்த இதுக்கு போகலாம். இப்போ டிஃபால்ட்டாக எப்பவுமே லாட்டின்றதா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கேரக்டர் செட் இல்லாமல் வேற எதனா ஒரு புதுசாக கேரக்டர் செட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி கேரக்டர் செட் கொடுத்து UTF-8 நீங்கள் எந்த கேரக்டர் செட் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த கேரக்டர் செட்டோட நேம் இந்த இடத்துல கொடுக்கணும். கேரக்டர் செட் சேஞ்ச் பண்ணுறதுக்கோசரம். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வேர் கேரில் வந்து 65,000 தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கும் மேலே ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் டெஸ்ட் அப்புறம் லாங் டெஸ்ட்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த டைனி டெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர் கேரோட கம்மியான கேரக்டர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது டைனி டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது டெஸ்ட்ன்றது வேர் கேருக்கு ஈக்குவலாக இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால டெஸ்ட்ன்றதும் வேர் கேரும் சிமிலராக தான் இருக்கு. இதே மாதிரி பிஎல்ஓபி பிளாப்னு ஒன்று இருக்கு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட் மாடல். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை கூட நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும் டேட்டா பேஸில். இதுலேயும் 4 இருக்கு. இதே மாதிரி டைனி டெஸ்ட், டெஸ்ட், மீடியம் டெஸ்ட், லார்ஜ் டெஸ்ட் மாதிரி இதுலேயும் டைனி பபிள், பபிள், மீடியம் பபிள், லார்ஜ் பபிள். இதே மாதிரி இப்போ டெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம வேர் கேர் டெஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டோம். இதே நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் இன்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம்.
இன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா யூசேஜ் எவ்வளோ எடுத்துக்கும் அது மாதிரி சொல்லி இங்க குடுத்துருக்காங்க. இதே மாரி இதுலயே டைனி இன்ட், ஸ்மால் இன்ட், மீடியம் இன்ட், இன்ட், பிக் இன்ட் இந்த மாரி குடுத்துருக்காங்க. இதுல நம்ம வந்து டேட்டா டைப்ஸ்னு வந்தா பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருக்கு. பூலியன் ஆர் பூல் இந்த டிஃபைன் பண்ணி நம்ம அது டேட்டாவ ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெசிமல்னு பார்த்தோம்னா, அதுல ஃப்ளோட், டபுள் 2 இருக்கு. இப்ப டெசிமல் வந்தீங்கன்னா, டேட்டாவ எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, டெசிமல்ல இங்க 5, 2 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். 5, 2னா என்னன்னு இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எவ்வளோ ஸ்டோர் ஆகும்னா, 999.999. இந்த 2ன்றது எது ரெஃபர் பண்ணணும்னா, இந்த டாட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லி ரெஃபர் ஆகும். இது 5ன்றது டோட்டலாவே இந்த டாட்டோட சேர்த்து எத்தனை டெசிமல் வரணும், டெசிமல் நம்பர்ஸ் எவ்வளோ வரணும்ன்றத டிஃபைன் பண்ணும். இப்போ உங்களுக்கு டெசிமல் புரிஞ்சுதுன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஃப்ளோட்டும் இருக்கு, டபுளும் இருக்கு. இப்போ டேட்டா டைப்ல வந்தா டேட்லாம் இருக்கு, டேட் அண்ட் டைம். அதுக்கு என்னென்ன இருக்குன்னா, டேட், டேட் டைம், டைம் ஸ்டாம்ப், இயர், டைம். இதெல்லாம் நான் உங்களுக்கு கொரி ரைட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப சொல்லித் தரேன். உங்களுக்கு டேட்டா டைப்லாம் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். சரி வாங்க கொரி ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அகைன் வந்து எஸ்கியூஎல் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கா, அது பக்கத்தில் ஸ்கீம்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்மகிட்ட ஆல்ரெடி என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்றதெல்லாம் ஷோ பண்ணும். இது எஸ்ஒய் சிஸ்ன்றது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டா பேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் டேபிள்ஸ் இருக்குது, வியூஸ் இருக்குது. இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எஸ்கியூஎல் நம்ம டவுன்லோட் பண்ணும் போதே ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டா பேஸ் இது. இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணோம்னா இந்த குறியை தான் எழுதணும். கிரியேட் கிரியேட் டேட்டா பேஸ், அப்புறம் டேட்டா பேஸோட நேம். ஃபஸ்ட்டு நான் லாஜிக் ஃபஸ்ட்னு கொடுத்துக்கிறேன் டேட்டா பேஸ் நேம். இப்போ வந்து இந்த கொரி ரன் பண்ணுறதுக்கு, சிங்கிள் லைனாக ரன் பண்ணுறதுக்கு Ctrl+Enter அழுத்துங்க. பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிரியேட் பண்ண டேட்டா பேஸை நம்ம டெலிட் பண்ணணும்னு நினச்சோம்னா ட்ராப் என்ற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ட்ராப் டேட்டா பேஸ், நம்ம எந்த டேட்டா பேஸை டெலிட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா பேஸோட நேம் இந்த இடத்துல கொடுக்கணும். லாஜிக் ஃபஸ்ட். அதே மாதிரி Ctrl+Enter அழுத்திங்கன்னா அந்த லைனில் இருக்கிற கொரி மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சு. இந்த கமாண்ட், இந்த கொரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா டிக் மார்க் வரும், அப்படி இல்லைன்னா ராங் மார்க், எரர் வரும் நமக்கு. இப்போ அகைன் இந்த ஒரு கொரி ரன் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எரர் வருது. cannot drop the database cannot exist, do not exist. நம்ம ஆல்ரெடி இந்த டேட்டா பேஸை டெலிட் பண்ணிட்டோம், அதனால இது வந்து இப்போ இல்லை. அந்த டேட்டா பேஸ்ன்றது இந்த இடத்துல ஷோ ஆகலை பாருங்கள். இது வந்து எக்ஸிஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் நான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், லாஜிக் ஃபஸ்ட்னு வந்துடுச்சா. இப்போ இந்த டேட்டா பேஸை மறுபடியும் ட்ராப் பண்ணுறதுக்கு வேறு ஒரு மெத்தட் கூட இருக்குது. இங்கே டேட்டா பேஸ்ன்னு கொடுக்குற பதில் ஸ்கீமானு கொடுக்கலாம். ஃபார் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ட்ராப் டேட்டா பேஸ் பதில் ஸ்கீமானு கொடுக்கலாம். ஸ்கீமா டேட்டா பேஸோட நேம் லாஜிக் ஃபஸ்ட். இப்போ அந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு, இந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம இந்த இல்லாத டேட்டா பேஸை டிலீட் பண்ண பார்த்தோம்னா எரர் வரும் நமக்கு. இந்த எரர் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. இப்போ இந்த டேட்டா பேஸ் இல்லை, இப்போ அந்த டேட்டா பேஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டா அதை டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ராப் ஸ்கீமா, அப்படி இல்லைன்னா டேட்டா பேஸ்னே கொடுக்கலாம். ஸ்கீமா இஃப் எக்ஸிஸ்ட் லாஜிக் ஃபஸ்ட்.
இது என்ன சொல்லுதுன்னா, ட்ராப் ஸ்கீமா இஃப் எக்ஸிஸ்ட். இந்த டேட்டா பேஸ் ஆல்ரெடி இருந்தா டெலிட் பண்ணு, அப்படி இல்லைன்னா எதுவும் பண்ணாதன்றது மாதிரி தான். கண்ட்ரோல் சென்டர் எழுத்துறேன். பார்த்தீங்கன்னா வார்னிங் வருது நமக்கு. எரர் வராது, வார்னிங் வரும். என்ன வார்னிங்னா, cannot drop database. அதே தான், database do not exist. இப்போ உங்களுக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆல்ரெடி இந்த கமெண்டில் எடுத்துகிட்டு இப்போ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. நம்மகிட்ட 2 டேட்டாபேஸ் இருக்குது. சிஸ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் லாஜிக் ஃபர்ஸ்ட். லாஜிக் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது உள்ள. ஏன்னா நம்ம டேபிள்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணல, வியூஸும் கிரியேட் பண்ணல, அப்புறம் ஸ்டோர்டு ப்ராடக்ட்ஸும் கிரியேட் பண்ணல, எதுவுமே கிரியேட் பண்ணல. இப்போலாம் இதை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எழுத போகிற டேபிள், கொரிஸ் அதெல்லாம் எந்த டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகணுன்றது இது கொடுக்கணும்ல நம்ம. அதுக்கு யூஸ் டேட்டாபேஸ்னு கொடுக்கலாம். டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் லாஜிக் ஃபர்ஸ்ட். பார்த்தீங்கன்னா யூஸ் லாஜிக் ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் நம்ம எழுத போகிற கொரியெல்லாம் இந்த ஒரு லாஜிக் ஃபர்ஸ்ட்ன்ற டேட்டாபேஸ் தான் அஃபெக்ட் பண்ணணும். இப்போ நம்மகிட்ட என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு கொரி யூஸ் பண்ணலாம். ஷோ டேட்டா பேஸ், ஷோ டேட்டாபேஸ். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்றது காமிக்கும் இந்த இடத்துல. இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, லாஜிக் ஃபர்ஸ்ட், MySQL, பர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, சிஸ். இது இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL, பர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமாலாம் இன்பில்டாக உள்ளே இருக்கும். அது வந்து நமக்கு ஷோ ஆகாது. சிஸ்ன்றது நம்ம ஷோ ஆகும். லாஜிக் ஃபர்ஸ்ட்ன்றது நம்ம கிரியேட் பண்ணது. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். கிரியேட் டேட்டாபேஸ் நியூ. பார்த்தீங்கன்னா நியூ டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு வருது. இப்போ மறுபடியும் இந்த ஒரு கொரியல் தான். இதுக்கும் ஷோ டேட்டாபேஸ் பதில் ஸ்கீமான்னு கூட கொடுக்கலாம். ஷோ ஸ்கீமா கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸ்கீமாஸ் இருங்க, எஸ் விட்டேன். இப்போ ரன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நியூன்ற டேட்டாபேஸும் இதில் ஆட் ஆகிருக்கும். இப்படி தான் ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது அந்த டேட்டாபேஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம லாஜிக் ஃபர்ஸ்ட்ன்ற டேட்டாபேஸை ரன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எழுத போகிற கொரியெல்லாம் இதை தான் அப்ளை பண்ணணும். இப்போ ஏன்னா ஒரு டேட்டா ஸ்டோர் ஆகணும், இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். டேட் ஆகணும், இதெல்லாம் டிலீட் ஆகும். அது மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். டேபிள்ஸ்குள்ளே தான் நம்மளால டேட்டாஸ்லாம் இன்சர்ட் பண்ண முடியும். டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேபிள் நேம். நமக்கு இப்போ கிரியேட் டேபிள் நேம்னா நம்ம டேபிளுக்கு என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்றது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறமா ஓப்பன் பேரந்தீஸ், க்ளோஸ் பேரந்தீஸ். இதுக்குள்ளே தான் நம்மளோட என்னென்ன என்டிட்டிஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே தான் எழுத போகிறோம். இப்போது ஒரு டேபிள்னு எடுத்துக்கணும்னா அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்னா என்னென்ன டேட்டாவெலாம் இருக்கணும். ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கலாம், இல்லை ஐடி இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் நேமு, அதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ், மார்க், எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அட்ரஸ், இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்டோட டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா டேபிளில் என்னென்ன இப்போ நம்ம பேசிக்காக இப்போ என்னென்ன கிரியேட் பண்ண போகிறோம்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் நம்பர் மாதிரி தான் இதுவும். அதுக்கப்புறம் நேம், அதுக்கப்புறம் அவங்களோட மார்க், ஜிபிஏ. ஸ்டூடெண்ட் ஐடி எதுக்குன்னா இப்போது யூனிக்கான இப்போது பார்த்தீங்கன்னா அனிதான்ற 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போது நான் அனிதாவுக்கு வந்து சிஜிபியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே 2 அனிதா இருக்காங்க. எந்த அனிதாவுக்கு வந்து நான் சிஜிபியை இன்க்ரீஸ் பண்ணணும் நமக்கு தெரியாது. இல்லை அனிதாவோட சிஜிபிஏ வேணும் எனக்கு. 2 அனிதா இருக்காங்க. எந்த அனிதாவோட சிஜிபிஏ எனக்கு தேவை அப்படின்னு தெரியாது. அதுக்கோசரம் தான் யூனிக்கான ஐடியை கிரியேட் பண்ணுறோம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இப்போ செகண்ட் ஐடி நம்பர் 2ல வந்து அவங்களோட சிஜிபி எனக்கு வேணும்னா அழகாக எடுத்துக்கலாம்ல. அந்த அனிதாவோட ஐடியை மார்க்கை நம்ம அழகாக எடுத்துடலாம். இதுக்கு தான் நம்மளோட ஐடி வேணும். யூனிக்காக இருக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோல் நம்பர் பார்த்தோம்னா
யார் யார் நேம்லாம் சேமாக இருக்கும், ரோல் நம்பர் மட்டும் யூனிக்காக இருக்கும், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ரோல் நம்பர் தான் இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இதில் வந்து ஐடி வந்து எதில் இருக்கணும், நம்பர்ஸில் இருக்கணும். இன்டீஜர்ஸ், ஐஎன்டி இன்ட். அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட நேம் எதில் இருக்கணும்னா வேர்கேரில் இருக்கணும். கேரக்டர்ஸ், வேர்கேர் ஒரு 30 கேரக்டர்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜிபிஏ வந்து டெசிமலில் இருக்கும். மார்க்ஸ் வந்து எனக்கு டோட்டலாக 3 டெசிமல்ஸ் வேணும். அதுக்கப்புறமா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல்ஸ் வேணும். டோட்டலாக 3 டெசிமல்ஸ். அது எப்படி ஷோ ஆகும்னா, இப்போது 10க்குள்ள தான் சிஜிபிஎல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 9.22 இந்த மாதிரி எனக்கு ஷோ ஆகும். 3 டெசிமல்ஸ், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல்ஸ். இப்போ இந்த ஒரு கொரி ரன் பண்ணுறேன் நான். பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேபிளை எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி இங்கே பாருங்கள், நம்மளோட டேபிள்ஸ் எல்லாம் என்னென்ன காலம்ஸில் இருக்குன்னு. ஸ்டூடெண்ட் இருக்கா, இந்த ஸ்டூடெண்ட்டில் நம்ம கிரியேட் பண்ண காலம்ஸ் ஐடி, நேம், ஜிபிஏ, இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண காலம்ஸ். இதுக்கப்புறம் இதில் அடிஷ்னலாக எதனா ஒரு காலம் கொண்டு வரணும்னா ஆல்டர்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு இதில் டேட்டா பேஸில் 3 கொரி தான் நம்ம ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். கிரியேட், டெலிட், ஆல்டர். கிரியேட் பண்ணிட்டோம். இதை ஆல்டர் பண்ணலாம். ஆல்டர். இப்போ நான் இதில் வந்து இப்போ 3 இருக்குது. இப்போ நான் அடிஷ்னலாக இன்னும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அட்ரஸ், அப்புறம் அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சோன்னா ஆல்டர் டேபிளோட நேம். நம்மளோட டேபிள் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் ஆட் காலம் கொடுக்கலாம், நம்ம காலம் கொடுக்காம கூட யூஸ் பண்ணிக்கலாம். காலம் கொடுக்காமலே யூஸ் பண்ணிக்கிறேன். டிபார்ட்மெண்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட்டு எதில் இருக்கணும்னா வேர்கேரில். ஏன்னா அது வந்து நேம்ஸில் தானே இருக்குது டிபார்ட்மெண்ட்டு. வேர்கேர் ஒரு 5 கொடுக்குறேன். சிஎஸ்சி அப்புறம் ஐடி அந்த மாதிரி. இப்போ கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு Ctrl+Enter இல்லைனா கூட இங்கே இருக்க பாருங்கள், இதை ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகிரும். இது வந்து ரன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ரன் பண்ணுங்க. இது வந்து சிங்கிள் லைனுக்கு. இப்போது டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டேபிள் ஆட் ஆகிருக்கு. டிபார்ட்மெண்ட்ன்றது ஆட் ஆகிருக்கா. இப்போது இந்த டேபிளை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ கிரியேட் பண்ணிட்டோம், டெலிட் பண்ணி காமிக்கிறேன் அந்த டேபிள் எப்படி டெலிட் பண்ணுறதுன்றத. ட்ராப் எல்லாத்துக்கும் ஒரே கமெண்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேட்டாபேஸ் நேம். அதே மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேபிளோட நேம் கொடுக்கணும். அதே மாதிரி அதை டெலிட் பண்ணுறதுக்கு ட்ராப் டேபிளோட நேமை கொடுக்கணும். நம்ம அந்த இடத்துல இங்கே ட்ராப் டேபிள், நம்ம எந்த டேபிளை டெலிட் பண்ண விரும்புகிறோமோ அந்த டேபிளோட நேமை கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட் 2 டேபிளை தான் டெலிட் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட் ரன் பண்ணிட்டேன். ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து டெலிட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்குள்ளே எதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ மறுபடியும் டேபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் காலம். இப்போது மொத்த டேபிளும் டெலிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒரு டேபிளில் ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும், இப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட்னு தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 இருக்கு காலம்ஸில். 4 இருக்கு, 4 காலம்ஸ் இருக்குது. இந்த காலமில் எதனா ஒரு காலம் பர்டிகுலராக டிபார்ட்மெண்ட், இப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட் வேணாம், அதை மட்டும் பர்டிகுலராக டெலிட் பண்ணணும்னு நினச்சின்னா இதே மாதிரி ஆல்ட் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணலாம். ஆல்டர் டேபிள் நேம், என்ன டேபிள் நேம் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறமா ட்ராப் கமெண்ட். டெலிட் பண்ணுறதுக்கு எப்பவுமே ட்ராப் கமெண்ட் தான் யூஸ் பண்ணலாம். ட்ராப் கமெண்ட். இது காலம் கொடுக்கலாம், இல்லை காலம் கொடுக்காமலே யூஸ் பண்ணிக்கலாம். காலம். அதுக்கப்புறம் நம்மளோட டெலிட் பண்ண போகிற காலம் நேம் கொடுக்கணும். டிபார்ட்மெண்ட் டெலிட் பண்ணணும். இந்த கொரி ரன் பண்ணோம்னா
இங்கே பார்த்தீங்கன்னா காலம் வந்து டெலிட் ஆயிடுச்சு. இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா காலம் இருக்காது. காலம் டெலிட் ஆயிடுச்சா? இப்போ வந்து டேபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அதில் அடிஷ்னலாக ஒரு காலம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த காலம் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், பர்டிகுலர் காலமை. அதுக்கப்புறம் ஓல்டு டேபிளையும் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்த ஒரு டேபிளில் வேல்யூஸ் எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போது வேல்யூ இன்செர்ட் பண்ணுறதுக்கு இன்செர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இன்செர்ட் இன்டூ டேபிள் நேம் கொடுக்கணும். இந்த இடத்துல டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் நம்ம கொடுக்குற வேல்யூஸ். அதுக்கப்புறமா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்கா, ஐடி, நேம், ஜிபிஏ. இது ஐடின்றது நம்பரில் கொடுக்கணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இங்கே நேம் வந்து டபுள் கோட்ஸில் தான் எப்பவுமே கொடுக்கணும். அதுக்கு ஆர்த்தின்னு கொடுக்குறேன். ஆர்த்தி. அதுக்கப்புறமா நேம் டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிபின்றதை டிசிமலில் கொடுக்கணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் 6.5 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த query ரன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து வேல்யூஸ் இன்செர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இன்செர்ட் ஆன வேல்யூவை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். டேபிள் நேம் தான் ஸ்டூடெண்ட் கொடுப்போம். இது கொடுத்து ரன் பண்ணுவோம். இந்த ஸ்டார் எது கொடுக்குறோம்னா நம்மளோட இந்த டேபிள் இருக்கிற எல்லா காலம்ஸும் நமக்கு காமிக்கிறது இந்த ஸ்டார் கொடுக்குறோம். அப்படி இல்லைனா பர்டிகுலராக ஏன்னா ஒரு காலம் வேணா பர்டிகுலர் காலம் நேம் மட்டும் கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட டேபிள் இருக்கிற காலம்ஸ்லாம் நமக்கு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி டேட்டாவை நம்ம காமிக்குது. ஆர்த்தி நம்ம கிரியேட் பண்ண வேல்யூஸ் இன்செர்ட் பண்ண வேல்யூஸும் காமிக்குது. இப்போது இதே மாதிரி நான் மல்டிபிள் வேல்யூஸை ஆட் பண்ணணும்னா இதுவே கீழே இதையே அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உள்ளே மட்டும் எடிட் பண்ணிட்டா கூட போதும். இது ஒரு மெத்தடு. இப்போ ஒரு டைமும் இது மாதிரி பண்ண முடியாது நம்மளால். அதை இன்னொரு மெத்தட் சொல்கிறாருங்க. டேட்டா இப்போ இதை 2 கோடி ரன் பண்ணுறேன் நான். பார்த்தீங்கன்னா ரெண்டு காலமும் இதாகிடுச்சு. இப்போ இந்த கொரியை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இன்செர்ட் பண்ண வேல்யூஸ்லாம் இங்கே வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு டைமும் நம்மளாம் இன்செர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் கொடுத்து வேல்யூ கொடுத்து ஒரு டைம் பண்ணால் நம்ம நிறையா டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதில் இன்செர்ட் கேப்ஸ் தரேன் இன்ட்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு இப்போ 4 பாலாஜி 9.9. அதுக்கப்புறம் கம்மா கொடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 5 கொடுத்து சக்தி. அதுக்கப்புறம் அவன் சிஜிபி 9.8 கொடுக்குறேன். இப்போ இது 2 மட்டும் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 2 காலம் வந்து இன்செர்ட் ஆகிருக்கு. 2 rows affected. 2 பண்ணால் பாருங்கள் பாலாஜி சக்தின்றது ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரே லைனில் கூட நம்ம மல்டிபிள் வேல்யூஸை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட இப்போ அந்த வேல்யூஸை பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே ஐடி நேம் அதுக்கப்புறம் ஜிபிஏ இருக்குது. இப்போ எனக்கு இப்போது புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க. அவங்களோட மார்க் என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க ரோல் நம்பரும் நேமை மட்டும் ஆட் பண்ணணும்னு நினச்சோம்னா அதை மட்டும் பர்டிகுலரோட ஆட் பண்ணிக்கலாம். இன்செர்ட்
இன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டில் நம்ம என்னென்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறோன்றது மட்டும் சொல்கிறேன். ஐடி, அதுக்கப்புறமா நேம். உங்கள் 2 வேல்யூ தான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த 2 வேல்யூவோட நேம் மட்டும் கொடுத்துட்டு வேல்யூஸ், அதுக்கப்புறமா நம்ம இந்த 2 ஐடி நேம் மட்டும் கொடுக்க போகிறோம் இந்த இடத்துல. ஐடி வந்து இப்போ 6 ராம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரன் ஆகிடுச்சு. இந்த ஒரு query ரன் பண்ணால் ஐடி அதுக்கப்புறம் ராம். நம்ம ஜிபே கொடுக்காதனால நல்லன்னு வந்திருக்கு. இதே நம்ம பிரைமரி கீ கொடுத்தோம்னா அந்த இடத்துல நல்லுன்னு வராது. ஏன்னா நம்ம பிரைமரி கீ இப்போது ஐடின்னு இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸ்டூடெண்ட் ஐடி இல்லாமல் அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியாது நம்மளால். அதனால் இப்போ ஏன்னா தெரியாத இப்போ பிரைமரி கீ இல்லாதது நல்லுன்னு வரும். இப்போ பிரைமரி கீ இருந்துச்சுன்னா அது நல்லுன்னு வராது. நம்ம அதுக்கு கண்டிப்பாக வேல்யூ கொடுத்து தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். இப்போ என்ன பார்த்தோம்னா டேபிள் எப்படி டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா பேஸ் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா டேட்டா பேஸை எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டேட்டா பேஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸில் எப்படி டேபிளை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த கிரியேட் பண்ண டேபிளில் எப்படி அடிஷ்னலாக ஒரு காலம் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ பர்டிகுலராக எப்படி ஒரு காலம் டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த டேபிளையும் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த டேபிளில் இருக்கிற என்டிட்டிஸ்க்கு எப்படி வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா இங்கே செலக்ட்னு இருக்குல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா இது செலக்ட்னா இது எல்லாமே காமிக்கும். இப்போ இது வந்து ஸ்டார்ன்றது யூனிவர்சல் செலக்டார். அதில் இருக்கிற காலம்ஸ் எல்லாமே காமிக்கும். இப்போ நம்ம பர்டிகுலராக எனக்கு ஐடி நேம் மட்டும் பார்த்தா போதும், ஜிபிஏ தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி அதுக்கப்புறமா நேம் இங்கே மட்டும் இது 2 மட்டும் கொடுத்தோம்னா அது மட்டும் நம்ம காமிக்கும். ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஐடி நேம் இது 2 மட்டும் நம்ம காமிக்கும். எனக்கு இப்போ நேம் கூட தேவையில்லை, வெறும் ஐடி மட்டும் இருந்தால் போதும் அந்த டேபிளில் அப்படின்னு சொன்னோம்னா ஐடி மட்டும் காமிக்கும். பார்த்தீங்கன்னா ஐடி மட்டும் காமிக்குது. இது பேசிக்கான கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்புகிறேன். சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். எஸ்கியூஎல்ல வேர் கிளாஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ரெக்கார்டில் இருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனின்னு எடுத்தோம்னா கம்பெனியில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி இருப்பாங்க. இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயோட டேட்டாவும் ஒரு டேபிளில் ஸ்டோர் இருக்கும். இப்போ வந்து எனக்கு பர்டிகுலராக ஒரு கேட்டகிரி பீப்புள்ஸோட டேட்டா மட்டும் வேணும், யார் யாரெல்லாம் மேனேஜராக இருக்காங்களோ அவங்களோட டேட்டா மட்டும் எனக்கு வேணும், இல்லை யாரெல்லாம் டீம் லீடராக இருக்காங்களோ அவங்களோட டேட்டா எனக்கு வேணும், இல்லை பிலோ 20 லேக்ஸ் கீழே இருக்கிற சேலரி வாங்குறவங்களோட டேட்டா மட்டும் எனக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் என்னோட கண்டிஷன்ஸ் ஏற்றபடி டேட்டா எனக்கு வேணும்னா நம்ம வேர் கிளாஸ் அப்புறம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். மீன் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம எம்ப்ளாயின்ற ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறோம். இது எம்ப்ளாயின்ற டேபிளில் எம்ப்ளாயோட ஐடி, அப்புறம் எம்ப்ளாயோட நேம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் சேலரி. இதுக்கு வந்து இன்ட்டு கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து வேர் கேர், இதுக்கும் வேர் கேர், இதுக்கும் இன்ட்டு கொடுக்க போகிறோம். சரி வாங்க டேபிளை கிரியேட் பண்ணலாம். எஸ்கியூஎல் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நியூ ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் டேட்டா பேஸ் எந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணுன்றதை டிஃபைன் பண்ணிக்கிறேன். யூஸ் லாஜிக் ஃபர்ஸ்ட். அடுத்து டேபிளை கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் டேபிள் நேம் வந்து நான் எம்ப்ளாயின்னு கொடுக்குறேன். எம்ப்ளாயி இப்போ வந்து எம்ப்ளாயோட ஐடி கிரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு காலம் வந்து எம்ப்ளாயி ஐடி, எம்ஐடி. இது வந்து இன்டிஜரில். அடுத்து இந்த வந்து எம்ப்ளாயோட ஐடி வந்து டூப்ளிகேட் ஆகக்கூடாது, இல்லை ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து ப்ரைமரிக்குன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரைமரி கீ. இந்த ப்ரைமரி கீ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறமா இந்த ஒரு ப்ரைமரி கீ இன்னொரு டேபிளில் ஃபாரின் கீ யூஸ் ஆகும். அது வந்து நான் பின்னாடி வர கான்செப்ட் அடுத்த கான்செப்டில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரைமரி கீ எதுக்குன்னா இப்போ
நீங்கள் இப்போதைக்கு டூப்ளிகேட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இது பிரைமரி கீயை நம்ம யூனிக்னு கூட சொல்லுவாங்க கொஞ்சம் பேர். பிரைமரி கீ யூனிக்னு கூட சொல்லலாம். அடுத்து எம்ப்ளாயோட நேம், இ நேம். இது வந்து வேர்கேர் 30 கொடுக்குறேன். அடுத்து வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து அதுவும் வேர்கேர், அது வந்து ஒரு 20 கொடுத்துக்கிறேன். அடுத்து ஃபைனலாக சேலரி வந்து இன்ட். இப்போது இந்த ஒரு கொரி ரன் பண்ணலாம். Ctrl+Enter. டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். எம்ப்ளாயின்ற டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. அந்த டேபிளுக்குள்ளே காலம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம 4 காலம் இருக்குது. எம்ப்ளாயோட ஐடி, நேமு, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறமா சேலரி. இப்போ இதில் வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணலாம். நம்ம ஒரு டைமும் இது எம்ப்ளாய்க்கு ஒரு 13 டேட்டா கொடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை பேஸ்ட் மட்டும் பண்ணிடுறேன். இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். என்னோட GitHub லிங்க்கு, அதில் போய் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா டேட்டாவும் நான் இன்சர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டேட்டாலாம் இன்சர்ட் ஆயிடுச்சு. இதை செக் பண்ணலாம். நம்ம செலக்ட் கமெண்ட்டை கொடுத்து செக் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. இருங்க, இது வருது. சரி. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டாவெலாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வேர்கேர் கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஃபஸ்ட்டவே இப்போ பர்டிகுலராக யாருனா ஒருத்தரோட டேட்டா இல்லைன்னா குரூப் ஆஃப் பீப்புளோட டேட்டா மட்டும் எனக்கு யாரோட டேட்டா தேவைப்படுதோ என் கண்டிஷனை பொறுத்து அவங்களோட டேட்டா மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே இருக்கிற நேமில் இப்போ யார் நேம் ஜானுன்னு இருக்கோ அவங்களோட டேட்டா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன் டேட்டா பேஸ் கிட்ட கொரி எழுதி. இப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர். இப்போ இநேம் யாரோட நேம் வந்து எம்ப்ளாயோட நேம் வந்து ஜான்னு இருக்கோ அவங்களோட டேட்டா மட்டும் எனக்கு எடுத்து வந்து கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜான். பார்த்தீங்கன்னா ஜான்ன்ற டேட்டா மட்டும் எடுத்து வந்து கொடுக்குது. இதே கண்டிஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது யாரோட சேலரிலாம் பிலோ 20 லேக்ஸ், இப்போ யாரோட சேலரிலாம் 20 லட்சக்கும் கம்மியாக இருக்கோ அவங்களோட டேட்டா மட்டும் இதில் எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்கிறேன் நான். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி வந்து லெஸ்ஸர் தென் 20 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குங்களா சேலரி மட்டும் எனக்கு எதுவும் கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இது கிரேட்டர் தென் இருங்க, லெஸ்ஸர் தென் 4 பேரோட சேலரி பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது. அவன் 4 பேரோட டேட்டா மட்டும் நமக்கு எதுவும் கொடுக்குது. இதே கிரேட்டர் தென் போட்டோம்னா யாரோட சேலரி எல்லாம் 20 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கோ அவங்களோட டேட்டாலாம் நமக்கு எதுவும் தருது. இந்த கண்டிஷன்ஸ் எப்படி எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? இவங்க சொல்கிறேன். இப்போ இந்த கண்டிஷனை நம்ம இப்போ நான் செலக்ட் ஸ்டார் கொடுத்தேன். ஸ்டார் கொடுத்து எனக்கு ஸ்டார் கொடுத்தனா இதில் இருக்கிற எல்லா காலமும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பர்டிகுலர் காலம் ஒன்றுனா எனக்கு எம்ப்ளாயோட ஐடி, அதுக்கப்புறம் காலம் 2னா எம்ப்ளாயோட நேம், இந்த 2 மட்டும் டிஸ்பிளே ஆகும்னா காலம் 1 கொடுத்துக்குவேன். அப்புறம் ஃப்ரம் டேபிளோட நேம் கொடுக்கணும். நம்ம இந்த டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயி, அவங்களோட நேம் கொடுத்துட்டு வேர்க்கு அப்புறம் நம்ம என்ன கண்டிஷன், எனக்கு அவங்க சேலரி பேஸ் பண்ணி வரணுமா இல்லை நேம் பேஸ் பண்ணி வரணுமா, அந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்து அவங்க டேட்டாவெலாம் எடுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்கியூஎல் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். இது வந்து ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென்,
கிரேட்டர் than or equal to, lesser than or equal to, இது வந்து நாட் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் பிட்வீன், லைக், இன், நாட், இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க. இப்போ வந்து இப்போ பர்டிகுலராக எனக்கு இவங்க எல்லாரோட டேட்டாவெலாம் வேணாம், அவரோட எம் எல்லா காலமும் எனக்கு தேவையில்ல, எம்ப்ளாயோட ஐடி அதுக்கப்புறம் எம்ப்ளாயோட நேம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். செலக்ட் எம்ப்ளாயி ஐடி, எம்ப் ஐடி, அதுக்கப்புறமா எம்ப்ளாயோட நேம் ஃப்ரம் எம்ப்ளாயோட டேபிள்லேருந்து எனக்கு எடுத்து வந்து தா அப்படின்னு சொல்லுது. இப்போ வேர் கண்டிஷனில் சேலரி கிரேட்டர் தென் 20 lakhs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபையாக கொடுத்த ரெண்டோட காலம் மட்டும் நமக்கு எடுத்து வந்து கொடுக்குது. எம்ப்ளாயி ஐடியும் எம்ப்ளாயோட நேம் மட்டும் கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம இது ஸ்டார்ன்றது யூனிவர்சல் செலக்டர், அதை வந்து எல்லா காலமையும் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ பர்டிகுலராக நமக்கு எம்ப்ளாயி ஐடி மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் நேம் கூட வேணாம், அவங்களோட ஐடி மட்டும் கொடு அப்படின்னா அவங்களோட ஐடி மட்டும் கொடுத்தா ஐடி மட்டும் நமக்கு கொடுக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அண்டுன்ற ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ ஒரே வேர் கண்டிஷனில் ஒரே வேரில் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி வந்து 20 லட்சத்துக்கு மேலேயும் இருக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் அண்டு அவனோட சேலரி வந்து 20 லட்சத்துக்கு மேலேயே இருக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் கொடுக்கலாம். அவரோட எம்ப் ஐடி வந்து லெவல் இருக்கணும்னு கொடுக்கலாமா? அவரோட எம்ப் ஐடி எம்ப் ஐடி வந்து லெவல் வராது, நம்ம வேற என்ன கொடுக்கலாம்? அவர் வந்து இன்ஜினியராக இருக்கணும், இல்லை அட்மினாக இருக்கணும். அட்மினாக இருக்கிறத சொல்லாருங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து அட்மினில் இருக்கணும், அவர் அட்மினாக இருக்கணும், சேலரி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் அட்மினில் இருக்காரு, அவரோட சேலரி வந்து 22 லட்சம். இல்லை எனக்கு அப்படி இல்லைன்னா சேலரி 20 லட்சத்துக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அவர் ஏன்னா அட்மின் ரெண்டுத்துல ஏன்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ அட்மின்ல இருக்கிறவங்களதெல்லாம் வந்துருச்சு. இவங்களோட சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே இருக்குது. இவங்களோட ரோல் வந்து ஜாப் ரோல் வந்து அட்மின், சேலரி 10 லட்சம் தான், ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 20 லட்சத்துக்கு மேலே இருக்குது, இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, மற்ற இருக்கிறதெல்லாம் 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்குது. இப்படி தான் அண்டுனா ரெண்டு கண்டிஷனும் இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆறுனா இது, அப்படி இல்லைன்னா இதனா ஒரு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் அவரோட டேட்டா மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி இப்போ இன்னுன்ற ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் அவரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து அட்மினாக இருந்தால் எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறேன். அவரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அட்மினாக இருந்தால் கூடன்னு சொல்கிறேன். இதே மாதிரி அவரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அட்மினாகவும் இருக்கணும், ஹெச்ஆரா ரெண்டு, இப்போது அட்மின் இருக்கிறவங்களும் வேணும், அப்புறம் ஹெச்ஆரோட டேட்டாவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஆர். அட்மின்னு கொடுத்துருக்கு, ஹெச்ஆர் தான், ரெண்டு பேரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கு. இது மாதிரி தனித்தனியாக எழுதுறதுக்கு பதில் இன்னுன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி அப்படியே எழுதலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்
எம்ப்ளாயி வேர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இன் இன்னுன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து அட்மினாகவும் இருக்கணும். அட்மின் அதுக்கப்புறம் ஹெச்ஆராகவும் இருக்கணும். இது ரெண்டுத்தில் இருக்கிறவங்க தான் உங்களோட டேட்டா எனக்கு எடுத்துன்னு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அதே சேம் டேட்டா தான் எடுத்துன்னு கொடுக்குது. இதே இந்த இடத்துல இன்னுன்னு இருக்கிற இடத்துல நாட்னு கொடுக்கணும். இப்போ நாட் என்னன்னா எனக்கு அவங்களோட டேட்டா வந்து அட்மினா இங்கே அட்மின் ஹெச்ஆரை விட்டுட்டு மற்றவங்களோட டேட்டாவெல்லாம் கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னுன்னா இவங்க 2 பேர் இது நாட் என்னன்னா இவங்கள தவிர்த்து மற்றவங்களதெல்லாம் கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அட்மினும் இருக்காது, ஹெச்ஆர் தான் இருக்காது. மற்றவங்களோட டேட்டா மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ சேலரியில் பிட்வீன்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி வந்து எதுக்குள்ளனா ஒரு 20 லட்சத்துலேருந்து 30 லட்சத்துக்குள்ள இருக்கிறவங்களோட டேட்டா மட்டும் எனக்கு கூட சேலரி வந்து அப்படின்னு சொல்கிறேன். பிட்வீன் 20 lakhs அண்ட் 30 lakhs இந்த ரேஞ்சுக்கு நடுவில் இருக்கிறவங்களோட டேட்டா மட்டும் கொடுன்றேன். 20 லட்சத்துலேருந்து 30 லட்சத்துக்குள்ளே யார் சேலரியில் இருக்கோ அவங்களோட டேட்டா மட்டும் எனக்கு ஷோ பண்ண அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துல இருந்து 30 லட்சத்துக்குள்ள இருக்கிறவங்களோட டேட்டாலாம் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை பேரோட டேட்டா கொடுத்துருன்னா ஒரு 8 பேரோட டேட்டா கொடுத்துருக்குது. ஆனால் எனக்கு 8 பேர் டேட்டா நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் சாம்பிளுக்கோசரம் கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நம்ம லிமிட்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். லிமிட் லிமிட் வந்து எனக்கு 3 பேரோட டேட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா 3 பேர் டேட்டா மட்டும் வரும். இதே இந்த லிமிட்டில் 5 பேரோட டேட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் 5 பேரோட டேட்டா வரும். இப்போ உங்களுக்கு பிட்வீன் புரிஞ்சிருக்கும், லிமிட் புரிஞ்சிருக்கும், நாட் இன், அப்புறம் இன்னுன்றது புரிஞ்சிருக்கும், அண்டு புரிஞ்சிருக்கும், ஆறு புரிஞ்சிருக்கும். அடுத்து லைக் லைக்ன்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். லைக் அண்ட் வைல்ட் கார்டு. இந்த லைக் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலர் எதுவும் கண்டிஷன் தான் யூஸ் ஆகும். இப்போ பர்டிகுலராக இப்போது ஏல ஸ்டார்ட் ஆகிறவங்க நேம்லாம் எனக்கு கொடு, இல்லை ஜெட்டில் முடிகிறவங்க நேம்லாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்ல முடியல. இப்போது அதர்வைஸ் எனக்கு செகண்ட் லெட்டர் வந்து பியில் யாருக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அவங்களோட நேம்லாம் எனக்கு ஷோ பண்ணு அது மாதிரி சொல்கிற கண்டிஷன்லாம் இது யூஸ் ஆகும். இது வந்து 2 இருக்குது. பர்சன்டேஜ் ஒன்று இருக்குது. பர்சன்டேஜ் எதுக்குன்னா இப்போ ஸ்டார்டிங் ஏல ஸ்டார்ட் ஆகிறது தான். இப்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏவாக இருக்கணும். செகண்ட் லெட்ரு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏ ஏக்கு பின்னாடி என்னென்ன லெட்டர் இருக்கோ அது எதுவுமே எனக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஏவாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அண்டர் ஸ்கோர் ஒன்று யூஸ் பண்ணும். அண்டர் ஸ்கோர் எதுக்குன்னா இப்போது எனக்கு தேர்ட் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர் ஸ்கோர், செகண்ட் அண்டர் ஸ்கோர், தேர்ட் லெட்டர் வந்து எனக்கு ஏல முடியணும், ஏல வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட டேட்டாவெல்லாம் கெட் பண்ணுறதுக்கு இந்த அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் நேம் நேம் வந்து லைக் கொடுக்கணும் இந்த இடத்துல. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏல ஸ்டார்ட் ஆகிற நேம்லாம் நான் கேட்குறேன். யார் நேம்லாம் ஏல ஸ்டார்ட் ஆகுதோ அவங்க நேம்லாம் எனக்கு ப்ரொவைட் பண்ணு அப்படின்னு கேட்குறேன். இங்கே மிஸ்டேக் இருக்குங்க. செக் தி சின்டாக்ஸ்.
இது ரெண்டும் இது கமெண்ட் பண்ணல, அதனால தான் எரர் வருது. ம் இப்போ பார்த்தீங்கன்னா யார் பேர்லாம் ஏழு ஸ்டார்ட் ஆயிருக்கோ அவங்க பேர்லாம் நமக்கு ஷோ ஆயிருக்கு. இதே மாதிரி 7 எண்ட் ஆகும் நேம்லாம் அப்படி ஷோ பண்ண அப்படின்னு சொல்கிறேன் நான். 7 எண்ட் ஆகிற நேம்லாம் ஷோ பண்ண அப்படின்னா இந்த மாதிரி காமெண்ட் கொடுக்கணும். 7 எண்ட் ஆகும் ரம்யா, மீனா, ரம்யா, அபிநயா, அவங்களோட நேம்லாம் 7 எண்ட் ஆகுது, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் நம்ம ஷோ இருக்கு. இதே மாதிரி இப்போ எனக்கு ஃப்ரண்ட்ல எது இருந்தாலும் பரவாயில்ல, பேக்ல எது இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்களோட நேம் பிட்வீன்ல ஏன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கணும். அவங்களோட நேம் மட்டும் எனக்கு ஷோ பண்ணு, அவங்களோட நேம்ல ஏன்ற ஒரு வார்த்தை இருந்தாலும் எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னு சொல்றேன் நான். இருங்க, பார்த்தீங்கன்னா ராம், ஹரிணி, அவங்களோட நேம் சென்டர்லாம் ஏன்னு வருதுல்ல, அதனால அவங்க நேம்லாம் நம்ம ஷோ பண்ணியிருக்கு. இதே மாதிரி அண்டர் ஸ்கோர் பார்க்கலாம் எப்படின்னு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் இ நேம் வந்து லைக். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யான்ற நேம் ஷோ பண்ணுறதுக்கு என் தேர்ட் லெட்டர் எம்மில் இருக்கிறவங்க நேம்லாம் ஷோ பண்ண அப்படின்னு நான் சொல்கிறேன் அசைன் பண்ணுறதுக்கு. யார் நேம்லாம் தேர்ட் லெட்டரில் எம்மில் முடியுதோ, எம்மில் இருக்கோ அவங்க நேம்லாம் ஷோ பண்ண அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ராம், ரம்யா, இவங்க நேம்லாம் தேர்ட் லெட்டர் எம் வருது, அதனால அவங்க நேம்லாம் நம்ம ஷோ ஆயிருக்கு. இதே செகண்ட் லெட்டர் எம்மில் யாருக்கெல்லாம் முடியுதுன்னு பார்க்கலாம் இருங்க. யார் பேர் செகண்ட் லெட்டர் எம்னு வரல, ஏன்னா ஏ கொடுத்து பார்க்கலாம். ராம், ஹரிணி, அவங்க பேர்லாம் செகண்ட் லெட்டர் ஏல இருக்குது, அதனால அவங்க டேட்டாலாம் ஷோ இருக்குது நமக்கு. இதே மாதிரி இந்த வேர் வச்சு நம்ம அப்டேட்டும் பண்ண முடியும். இப்போ ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே ஹெச்ஆர்னு இருக்குல்ல, அவங்கள வந்து நான் சேல்ஸ்னு மாற்ற போகிறேன் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை. அது வேற வச்சு அழகாக பண்ண முடியும், அது எப்படின்றத சொல்கிறேன். செலக்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அப்டேட்னு ஒரு கமெண்ட் கொடுக்கணும். அப்டேட் எம்ப்ளாயி டேபிள் நேம் கொடுக்கணும். அப்டேட் டேபிள் நேம் எம்ப்ளாயி. இதில் எல்லா கான்செப்டும் ஒரே கான்செப்ட் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணால் கிரியேட் டேட்டாபேஸ் நேமு, அதுக்கப்புறம் டேபிள் கிரியேட் பண்ணால் கிரியேட் டேபிள் நேமு, அதுக்கப்புறம் எதனா ஒரு இன்சர்ட் பண்ணால் இன்சர்ட் இன்டூ டேபிள். தேர்டு எப்பயுமே டேபிள் நேம் தான் வரும். அதே மாதிரி தான் இங்கே அப்டேட் எம்ப்ளாயில் என்ன அப்டேட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லணும். நம்ம செட் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நான் மாற்ற போகிறோம். இப்போது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஹெச்ஆர்னு இருக்குல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன மாற்ற போகிறோம்னு சேல்ஸ்னு மாற்ற போகிறோம். சேல்ஸ். இப்போ இங்கே யார் யாரெல்லாம் ஹெச்ஆர் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மீனான்றவங்க ஹெச்ஆராக இருக்காங்க, அதுக்கப்புறமா அப்துல்ன்றவங்களும் ஹெச்ஆர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேல்ஸ்னு மாற்ற போகிறோம் வேர் கேரை யூஸ் பண்ணி. வேர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஆர். இந்த கண்டிஷன் எது சொல்லுதுன்னா, இப்போ யாரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஹெச்ஆராக இருக்கோ அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை சேல்ஸ்னு மாற்றிடு அப்படின்னு சொல்கிறோம், அப்டேட் பண்ணுறோம். என்ட்ரு அடிக்கலாம். கோழி ரன் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு ரோ அஃபெக்ட் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. என்ன தெரியும், மீனா அவங்களது ஹெச்ஆராக இருந்துச்சு, இங்கே ஹெச்ஆர்னு கொடுத்துருந்தோம் மீனாக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் டேட்டா பேஸில் சேல்ஸ்னு மாதிரி இருக்குது. அதே மாதிரி அப்துலுக்கும் சேல்ஸ்னு மாதிரி இருக்குது. இதே மாதிரி அப்டேட் பண்ணுற மாதிரி நம்ம டெலிட்டும் பண்ணலாம்.
இந்த அப்டேட்டை ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு ஹெச்ஆர்னு மாற்ற போகிறேன். எப்படின்னா யார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராம் வந்து அட்மினாக இருக்கார், அவரை ஹெச்ஆரை மாற்ற போகிறேன். எம் ஐடி வந்து யாருக்கு எம்ப்ளாயோட ஐடி வந்து ஒன்றுன்னு இருக்கிறவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஹெச்ஆராக மாற்று அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர் மாச்சு. எம்ப்ளாயோட ஐடி வந்து ஒன்றுன்னு இருந்தால் அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஹெச்ஆராக மாற்றுன்னு நான் சொல்லியிருக்கேன் கடைசி கமெண்ட்டில். அதனால் அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம டெலிட்டும் பண்ண முடியும் வேர் கேரை வச்சு. அது எப்படின்றத சொல்கிறேன். இப்போ டெலிட், இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு எப்படி அப்டேட் கொடுத்தோம்னா அதே மாதிரி டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட்னு ஒரு கமெண்ட் கொடுக்கணும். டெலிட் டேபிள் நேம் எம்ப்ளாயி delete from employee where id. இப்போ இங்கே லாஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து டெலிட் பண்ணிடலாம். அபிநாயன்றவங்களாம் டெலிட் பண்ணிடலாம். எம்ப்ளாயோட ஐடி வந்து 13 இருந்துச்சுன்னா அவங்களோட டேட்டா வந்து டெலிட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கொரி ரன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அபிநாயன்றது அவங்களோட ரோ வந்து டெலிட் ஆயிடுச்சு. அவங்களோட டேட்டாவே டெலிட் பண்ணிட்டேன் நான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்னா ஈக்குவல் டு எப்படின்னு பார்த்தோம், கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென், அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, அப்புறம் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் நாட் ஈக்குவல் டு பார்த்தோம். பிட்வீன், லைக், இன்னு பார்த்தோம், அப்புறம் நாட்டு பார்த்தோம். இது ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்டையும் கவர் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் மூவ் ஆகலாம்.